ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மீகு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் எனக்கு தொண்டை ஒரு வழியாக சரியாச்சு. அதனால தான் வந்துட்டு சரி ஓகே ஃபைன். நம்ம விச்சஸ் ரெசிடென்சி 29th எபிசோடு பார்க்க போகிறோம். ஓகேயா? முடியலை. சரி ஓகே, எதில் விட்டேன்றது எனக்கே மறந்து போச்சு. அதனால் மறுபடியும் கேட்டுட்டு தீப்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த அரண்மனையிலலாம் அந்த காலத்தில் ஏற்றி வைப்பாங்களே, அது வந்துட்டு சுகா இங்கே பதட்டமா என்ன இது அப்படின்னு சொல்லி அவ கேட்க, சொல்லுனா அப்படின்னதும் டேயாங்க திருன்னு முடிக்க. ஓகே, அப்போ வந்துட்டு ஜோயா வந்து டேயாங்கிட்ட சுகாவை பற்றி கேட்குற அதெல்லாம் முடித்தோம். கரெக்டா? ஓகே ஃபைன், சரிடா ஆரம்பிப்போமா? ஓகே, சுகா வந்துட்டு லாஸ்ட்டாக அவரோட அந்த போலீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட இருந்திருப்பார் இல்லையா ஜப்பானில், அவர் கூட வந்துட்டு கயோட்டாவில் அவர் கூட வந்துட்டு ஓடி இருப்பார். ஓடுற அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு ரெட் லைன் போட்டிருப்பாங்கள்ல, வேறு எந்த ஒரு ஜீவராசி உள்ளே வந்துடக்கூடாது, வேறு எந்த ஒரு இவங்க இனத்தை சார்ந்து இல்லாத மற்ற வேறு இனத்துக்காரங்களாம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி போட்டிருந்த அந்த இதுவை வந்துட்டு அந்த ஸ்பெல்லை எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜின்னோட நம்ம ஜின்னு கையில் வந்து அம்பு குத்தி இருக்குல்ல, அவர் வந்து பாட்டியோட ஸ்பெல்லை எடுக்கிறேன்னு சொல்லி மொத்த பாட்டி போட்டிருந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே வந்து எடுத்திருப்பாரு. ஓகே, ஸோ நல்ல வேலைக்கு நம்ம சுகா அந்த ரெட் லைனுக்குள்ளே காலை வச்சு உள்ளே என்ட்ரியாக அந்த இதை வந்து எடுக்க இப்படி வந்து போயிட்டுருக்குமா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து டோரை தட்டிக்கிட்டு இருப்பாரா, அவர் கூட கேட்டிருப்பார்ல, ஏன் சார் காலையில் கல்யாணம் வீடு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பின்ன நைட்டு நடக்க வேண்டியதாக நடக்கணும்ல, அதுக்காக எல்லாரும் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள்ளே நடந்துட்டுருக்க கொடுமையே வேறு இல்லையா? ஸோ நம்ம சுகா அந்த நேரம் தான் அவருக்கு அதுக்கு இவர் ஜோயாவோட சவுண்டு கேட்டிருக்கோம். ஜோயா பேசுகிறது. ஜோயா அண்ணா அண்ணான்னு சொல்லவும் இவர் வந்து பார்க்குறாரு. அண்ணாவா, உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னியே ஜோயா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இது பண்ணிகிட்ருக்க, ஜோயான்னு வெளியே கத்திட்டு இருக்க, இவ உள்ள வந்து கேட்டுட்ருக்காட்டே என்கிட்ட, நீங்கள் வந்துட்டு அவர் வந்தாரா, எங்களை தேடி வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு கேட்க, இப்போ அவர் எங்கே அப்படின்னா கேட்கவும், இவன் டேங் பார்த்துட்டு, அது மேரேஜ் முடிஞ்சதும் நான் போயிட்டு பார்த்தேன், அங்கே அவர் இல்லைடாமா. இல்லைனா என்னென்ன அர்த்தம் எனக்கு புரியல, எங்கே அவர் அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ண, அது வந்து அவர் இங்கே இருந்தால் யூனாவை பலி கொடுக்க விட மாட்டார்னு பாட்டி தான் அடைச்சி வச்சாங்க அப்படின்னதும் சுகாக்கு இவங்க 2 பேரும் பேசுகிற சவுண்டு வெளியே கேட்குது. வாட், யூனாவா? ஏய் யாரா நீ? பலி? என்ன பலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த, பலியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே வந்து பதற, நோ இது என்னோட ஒய்ஃபும் அவன் கூட டேயம்னா எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லவும், எது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரியா சுகாவை வியர்டாக பார்க்குறான். பைத்தியத்து கூட தான் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. இவர் மறுபடியும் அவங்க பேசுகிறத உத்தி கேட்குறாரு. பலி அது இதுன்னு பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உத்தி கேட்டுட்ருக்க, பக்கத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சுகா பண்ணுறதை பார்த்துட்டு பயப்பட, சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவர் கோவப்படாரு. ஏய் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, ஏ ஜோயா யார் கூட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சுகா வந்துட்டு கோவப்பட, இந்த பக்கம் ஜோயாட்டே என்கிட்ட கேட்டுட்ருக்கா. சரி, நான் அவர் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோயா வந்துட்டு ரூமில் தானே இருக்க சொல்லி ரெண்டு பேரும் டேயங்கும் 4 பேருமே வந்து அனுப்பி விட்ருப்பாங்க, நீ அமைதியாக ரூமில் போய் சமத்தா இருன்னு சொல்கிறப்ப தான் அவள் போயிட்டு ஒரு ரூமில் அவங்க ஹஸ்பண்டோட சுகாவோட ஷர்ட்டை பார்த்துட்டு தூக்கிட்டு வந்திருப்பாள். ஸோ அதனால் அந்த சீனு மறுபடியும் ஓகேயா, அவங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இவள் வந்துட்டு வர டேயங்க பார்த்துட்டு இவனை தேடி போயிருப்பானா, அவன் பார்த்துட்டு, ஏய் உன்னை ரூமில் தான் நான் பத்திரமா இருக்க சொன்னோம், எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை காட்டுறா. இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் வந்துட்டு இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் தான் சுகா காதில் விழுந்திருக்கும் அவங்க பேசுனதுலாம். பாட்டிமா மொத்தமாக சுகாவை வேம்பயராகவே மாற்றிட்டாங்க போல், தொலை தூரத்துலேருந்து பேசுகிறதெல்லாம் அவருக்கு கேட்க, சுகா கேட்குறாரு, ஆயிஷ் அண்ணா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயிறை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார, ஜோயாட்ட டேயங்க அமைதியாக இரு ஜோயா, பதட்டப்படாத, உன் சுச்சுவேஷன் என்னன்றது தெரியும்ல, இப்படி பண்ணுற
இதுக்கா உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தோம், புரிஞ்சுக்கோ ஜோயா அப்படின்னு சொல்ல, உன் குழந்தைக்கு இது நல்லது இல்லைடா, நீ டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லவும், யூனா முக்கியம், ஐ மீன் உன் குட்டி யூனா அப்படின்னு சொல்லிட்டே அவங்க சொல்ல, அப்போ குட்டி யூனா, அப்போ யூனா அவ அவ எனக்கு முக்கியம், நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, ஒன்று பார்த்துக்கோ. அண்ட் உன் ஹஸ்பண்ட் அவர் கண்டிப்பாக இங்கேருந்து போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே எங்கேயாச்சும் பயந்து ஒளிஞ்சிட்ருக்கணும். பாட்டி வேற அவருக்கு அவரோட பவர்ஸை வெளிக்கொண்டு வர போகிற போர்ஷனை வந்து கொடுத்தாங்க. பவர்ஸா? என்ன பவர்ஸ்? அவருக்கு என்ன பவர்? அப்பா உனக்கு தெரியாது, அவரை பற்றி, அவரோட ஃபேமிலி பற்றி, அவங்க ஒரு வேம்பயர் ஃபேமிலியை சேர்ந்தவர், அவரோட அப்பா. வாட்? என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாண்டா அப்படின்னு சொல்லி சுகா இங்கே வந்ததை பற்றி, அவருக்கு என்ன நடந்துச்சு, பாட்டி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் யார் என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்ல, ஆனால் யூனா தங்கச்சி இல்லைங்கிற மேட்ரை மட்டும் சொல்லலை. ஜோயா அப்படியே பயந்து போக, என்னென்ன சொல்கிறீங்க, அவங்க அப்பா ஒரு வேம்பயரா? ஆமாம்மா, நம்ம எப்படி விச்சஸோ அது போல் அவங்க வீட்டில் அவங்களுக்கு அவங்க யாருன்னு சொல்லி வளர்க்கல, அதான் பாட்டி அவங்க பவர்ஸை கொண்டு வர போர்ஷன் கொடுத்தாங்க. அப்போ யூனாவும் ஒரு வேம்பயரா அப்படின்னதும் அப்படியே வந்து இவர் பார்க்குறாரு, யூனாக்கும் சுகாக்கும் சம்மந்தமே இல்லைன்றது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைச்சிட, அது ஜோயா வந்துட்டு கேட்குறா, என்னென்ன சொல்கிறீங்க, அவங்க அப்பா வந்து வேம்பயரா அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வந்துட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லி, நம்ம எப்படி விச்சஸோ அது போல் அவங்க வீட்டில் அவங்க வந்துட்டு வேம்பயர் இனத்தை சேர்ந்தவங்க, ஆனால் என்னென்னா அவங்க வீட்டில் அவங்க யார் என்னென்னு சொல்லி வளர்க்கல, அதான் பாட்டி அவங்க பவர்ஸை கொண்டு வர்றதுக்காக, அவருக்குள்ளே இருக்க பவர்ஸை அவருக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு மயக்கம் போட்டார். நான் வெட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு பார்த்தேன், ஆளை காணோம் ரூமில், ஆனால் அவர் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அந்த ரூமில் இருந்துச்சு, அதான் இது அப்படின்னு சொல்ல, பாட்டிகிட்டே கேட்டப்போ ஒரு வேளை வெட்டிங்கில் ஒரு பேட் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுச்சுல்ல, அது மேபி அவராக இருக்கலாம் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க அப்படின்னு எங்க ஜோயாட்ட சொல்ல, ஐயோ அப்போ அவருக்கு ஒன்றும் இல்லையே, எதுவும் ஆகியிருக்காதுல்ல, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக இரு போ அப்படின்னு சொல்லி அங்க ஜோயாவை சேவ் பண்ண அனுப்பிவிட, நானே யூனா எந்த ரூமில் இருக்கான்னு தேடிட்டுருக்கேன், இதில் நீ வேறு அப்படின்றான், நீ ரூம் போ, சேஃபாக இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அண்ணா அப்படின்னு ஜோயா பயப்பட, ப்ளீஸ்டா அவருக்கு எதுவும் ஆகியிருக்காது, ஒன்று பண்ணுறியா, நீ பேசாமல் பாட்டிக்கிட்ட போ, அவங்க உன்னை பார்த்துப்பாங்க, நீ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோ, போடாமா செல்லோம்ல அப்படின்னு சொல்லி எங்கள் ஜோயாவை கொஞ்சம், ஓகே அண்ணா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓட, அண்ணாவா ஜோ நீ தானே அது, யாரடி அண்ணன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி, உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சுகா வந்துட்டு மைண்டில் யோசிக்க, அவர் சும்மா முடங்கிக்கிட்டே இருக்கார், அதாவது புலம்பிக்கிட்டே இருக்கார், யாரை இவ அண்ணன்னு சொல்கிறா, எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, இவங்க பேசுறதுலாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சுகா இது பண்ண, பக்கத்தில் அவன் பார்க்குறான், சார் என்ன சார் ஆச்சு, என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, ஒன்றும் இல்லை டேய் நீங்கள் என்னடா பேசுகிறீங்க, எனக்கு எப்படி நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்குது, ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையா, ஆமாம் நான் பேட்டாக மாறினேன், அப்போது நான் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு, வேம்பயர்னா ரத்த காட்டேரி தானே, எனக்கு ஒன்றுமே புரியல, அது எப்படி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ரத்த காட்டேரியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பயந்து பின்னாடி போக, என்ன சார் இது, எவ்வளோ நேரம் டோர் நாக் பண்ணுறோம், எங்கே போனானுங்க, உங்ககிட்டேருந்து என்ன காப்பாற்ற எவனுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி, இங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் எங்கே போனானுங்கன்னு சொல்லி அவன் வந்து புலம்பிகிட்ருக்க, சார் வாங்க நம்ம காலையில் போயிட்டு உங்கள் தங்கச்சி தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அது எப்படி பொண்டாட்டி தங்கச்சி இங்கே இருக்காங்க, வலி அது இதுன்னு சொல்லி காதில் விழுந்தது பிறகு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி உள்ளே போக வேறு வழி இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, இவன் டக்குன்னு யோசிச்சு, சார் எனக்கு ஒரு வழி தெரியும், சின்ன வயசில் ஜேகே எனக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்கான், அந்த வழியா அப்படின்னு சொல்ல, என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்கன்னு
கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் கோட்டையோட பின்னாடி பக்கம் ஓடுறாங்க. பார்த்தா அந்த விச்சஸ் ரெசிடென்சியோட சைடில் ஒரு பேஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு டோர் இருக்குது. அது வந்து பேஸ்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிற டோரு. அதை இப்போது சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு, சார் இதை திறக்க முடியாது போலையே, நல்லா கட்டியிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லவும், உன் கண்ணை கொடு அப்படின்னதும், ஐயோ இது அஃபிஷியல் குண்டுக்கு கணக்கு சொல்லணுமே அப்படின்னதும், ஆஷ் குடுறா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பூட்டில் ஒரு ஷூட்டு அது பண்ணவும் அகைன் கன்னு சவுண்டு எல்லாம் பார்க்குறாங்க. எங்கேந்திரா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி, என்ன வெளியே இருந்து கன் சவுண்டு வர மாதிரி கேட்குதே, யாராச்சும் வெளியே போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் முழிக்க, அப்போ ஜோயா சத்தத்தை கேட்டு பயந்துடுறா. அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை யாரையும் யூனாவை எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவள் பயந்து போக, அகைன் வந்த பக்கம் திரும்பி ஓடுறா. இவளை வந்து பாட்டிக்கிட்ட போக சொன்னால் இவன் மறுபடியும் யூனாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே யூனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறா. ஜோயா யூனான்னு கத்துறது ஜோயா வந்துட்டு யூனான்னு கத்துறது சுகா காதில் அப்படியே விழுது. இவர் வந்துட்டு, யூனாக்கு என்னாச்சு, யூனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டே அந்த சங்கிலியெல்லாம் வந்து எடுக்க இவர் உள்ளே இறங்க, அந்த ஃப்ரெண்டு ஆல்ரெடி உள்ளே போனவன், ஏன் சார் கத்துறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆயிஷ் சீக்கிரம் உள்ளே போ மேன் அப்படின்னு சொல்லி துரத்த பேஸ்மெண்ட்குள்ளே வந்துடுறாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது, இருட்டா. சுகா அவர் பாட்டுக்கு வேகமாக முன்னாடி போக, சார் எங்கே சார் போனீங்க அப்படின்னு சொல்லி இவன் கண்ணு தெரியாதவங்க கை நீட்டி டச் பண்ணிட்டு சர்ச் பண்ணிருக்க மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்க, ஐயோ பயமாக இருக்குது சார், இருட்டில் விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், சுகா அகைன் வந்து அவன் கையை பிடிக்கிறாரு. அம்மா அப்படின்னு அவன் பயப்பட, நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, இருட்டா இருக்கா, என்னடா சொல்கிற, வெளிச்சமாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, ஐயோ நடு ராத்திரியில் இந்த பைத்தியக்காரனோட மாட்டிக்கிட்டோமே சார், கண்ணு தெரியலையா சார் உங்களுக்கு அப்படின்னதும், டேய் நான் தெரியுது தான்டா சொல்கிறேன், நீ தான் கண்ணு தெரிலன்னு சொல்கிற, பளிச்சுன்னு எல்லாம் தெரியுதுடா, கண்ணு தெரிலங்கிற அப்படின்னு சுகா சொல்ல, இப்போ நம்புகிறேன் சார் நீங்கள் ஒரு வவ்வால்னு சொன்னதை அப்படின்னதும், வவ்வாலுக்கு தான் நைட்டில் கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ண, அட்டிங் இங்கே பாரு நீ இங்கே இரு நான் வந்துடுறேன், அட இவர் ஒருத்தர் நானும் வரேன் சார் அப்படின்னதும், டேய் இருட்டாக இருக்குன்னு சொல்கிறல்ல சார், இருட்டுனா பயம் சார், உங்களுக்கு மட்டும் எப்படி சார் தெரியுது, எனக்கு எதுவுமே தெரில சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஆனால் நீ இங்கே இரு நான் இங்கே ஸ்விட்ச் இருக்கான்னு பார்க்குறேன். சுகா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம்னு பார்க்க சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆஷ் இங்கே லைட் இருக்க மாதிரியே தெரியலையே, அப்புறம் எப்படி சுவிட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஃபைன் நான் ஒன்று பண்ணுறேன், மேலே போயிட்டு அதான் சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் மட்டும் மேலே போங்க, நான் இங்கேயே உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். என்ன இந்த விச்சஸ் ரெசிடென்சியை காலையில் பகலில் பார்க்குறப்பவே கலவரமாக இருக்கும், இப்போ கேட்கவா வேணும் அப்படின்ட்டு ஒரு மூலையில் உட்காந்துற, டேய் என்னடா உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டர்ராகுது சார் அப்படின்னதும், சரி அப்போ இங்கே வா இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பத்திரமான இடத்துல உட்கார வச்சுட்டு, சரி சார் அப்படின்ட்டு இவன் இதை போத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கிளாத்து அதை எடுத்து அவரை வந்து இதை போத்திட்டு உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்க, இவர் பார்க்குறாரு, ஒரு வேளை பொய் சொல்கிறானோ, நம்ம கூட வர்றதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்க, உனக்கு எதுவுமே தெரிலையா அப்படின்னதும், ஒன்றுமே தெரில சார் நீங்கள் வேறு அப்படின்னதும், இவர் ஆனால் கரெக்டாக அங்கே இருக்க இதெல்லாம் பார்க்குறாரு, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் இவர் கணக்கு பளிச்சுன்னு தெரியுது. உண்மையாகவே நம்ம பேட் தானா, ஒரு வேம்பயர் தானா அப்படின்னு நினச்சிட்டு, சரின்னு சொல்லி அவனை நல்லா துணியில் போட்டு போத்திட்டு, இது என்ன சார் துணி அப்படின்னு சொல்லி அவனும் வந்து போத்திக்கிறான். ரைட்டு வந்துடுறேன் இங்கே இரு அப்படின்னு சொல்லி போக, அவனும் கொடுத்த துணியை நல்லா போத்திட்டு பயந்து கண்ணை மூடி உக்காந்துக்கிறான். கட் பண்ணா யூனா சுகானா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற போல் அவள் தேடிட்டு ஓடுறா. ஏன்னா அவள் கையில் இருக்கிறது சுகாவோட கன் இல்லையா, அதை வச்சு ஒருத்தர் கூட போட்டு தள்ளியிருப்பாள். ஸோ அதனால் சுகானாவோட கன் எப்படி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு வேளை அவர் இங்கே வந்திருப்பாரோன்ற மாதிரி தேடிட்டு ஓட, அப்போ ஏதோ சவுண்டு கேட்க நிறைய பேர் வர மாதிரி ஒரு காலடி சத்தம் கேட்கவும், அந்த லிஃப்ட்டு டேயு தப்பிக்க யூஸ் பண்ணது அது கண்ணில் பட அங்கே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. வயசானவங்க சில பேர் அந்த படிக்கட்டில் ஏறி வராங்க. அப்பா ஏஜ் இருக்கும் அவங்களாம் வராங்க. இங்கே தான்டா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி
அவங்க சுற்றி முற்றி பார்க்க, அதானே டேய் யாரை ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்த, அது சவுண்டு யூனாக்கு கேட்குது, அவங்க பேசுகிற சவுண்டு. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, நல்லா நெத்தி போட்டுலேயே யூனா ஒருத்தனை கொன்று இருக்கா. அவனோட அப்பா வந்துட்டு, அதாவது செத்து போனவனோட அப்பா வந்துட்டு இருக்க, டேய் டேய் இது என் பையன் ஆல்பா அப்படின்னு சொல்லி அவர் ஓடி வந்து தொட ஃபுல்லாக பிளட்டாக கிடக்கு. கீழே யூனா அமைதியாக மூச்சு அடக்கிட்டு அந்த லிஃப்ட்டில் போயிட்டு உட்காந்துருக்கா. யார் யார் இப்படி பண்ணது? அந்த அந்த டேயுங்க இருக்குமோ, இல்லைனா ஜேகேயா அப்படின்னு சொல்லி இது பண்ண அவங்க வந்து பேசிகிட்டு இருக்க, டேய் கண்டிப்பாக அவங்க இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த போலீஸ்காரியாக இருப்பாளோ அப்படின்னு மெக்ஸ் மேலே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா துப்பாக்கியால் சுட்டிருக்கதை பார்த்துட்டு மேபி அவட்ட கன் இருந்திருக்கலாம், அவன் நம்மகிட்ட மறைச்சிட்டா, அவகிட்ட வெப்பன் இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்க, அதை நம்ம எதுவுமே கேட்கலையடா, இங்கே பாரு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிள்ளைய வந்துட்டு கொன்னவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை நான் என் பையனை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் பக்கத்துலேயே இருக்க, என் புள்ள உயிர் இங்கே பாரு கவலைப்படாத, பலி கொடுப்போம் அவளுங்கள, நம்ம பசங்க அவங்களுக்கு பலி கொடுத்து நம்ம பசங்களை மீட்டெடுப்போம்டா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த காரிடாரில் நடந்து போக, அப்போ ஒருத்தர், டேய் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த லிஃப்ட்டு டேயு யூஸ் பண்ணாலே கடைசியா அது அது அதில் இருக்காங்களான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஒரு வேளை இப்போதான் சுட்ட மாதிரி இருக்குது, எங்கே தப்பிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க, இல்லை இல்லை அதான் இப்போது ஒர்க் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. வாட் த ஃபக் அப்படின்னு சொல்லி யூனா மனசில் நினைக்க, இவங்க காரிடாரில் அந்த சைடு இருக்க ஸ்டெப்ஸு கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு ரூமாக உள்ளே போயிட்டு தேடிட்டு யூனா மெதுவாக எந்த சத்தமும் எந்த சத்தமும் கேட்கல. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே வெளியே அந்த லிஃப்ட்டை விட்டு இறங்குறா. மெல்ல லிஃப்ட்டை விட்டு வெளியே வர, ஷிட் நான் பண்ணதுக்கு மெக்ஸை பழி வாங்குறேன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்து, எப்படியாவது நம்ம மெக்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி அவன் நினைக்க, அவன் ஓடுறான். அந்த பாடி அது கிடக்கு, பிளட்டில் காலை வச்சு நல்லா வலிக்கிக்கிட்டு ஸ்டெப்ஸில் விழறா. ஆஷ் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸில் விழ அவன் மேலே அப்படியே பிளட்டாக இருக்குது. சீ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறா. அப்போ பார்த்துட்டு கீழே போனானுங்கள்ல, அவனுங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்கவும், யார் அப்படின்னு சொல்லி சவுண்டு. இவனை பயந்து போய் அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து ஓடிடுறா. கட் பண்ணால் இந்த பக்கம் மெக்ஸு அவள் பாக்கெட்டை டச் பண்ணுறா, உள்ளே வந்து கன் எடுக்கிறா. அவளோட பிஸ்டல் அது இருக்குது, இவ கையிலையுமே ஒரு கன் இருக்குது. ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு முன்ன வாழவே இஷ்டம் இல்லை, ஆனால் இப்போ வாழணும் போல் இருக்குது. என் சிஸ்டர்ஸ், என் ஹஸ்பண்ட்னு சொல்லி அப்படியே கையில் இருக்க ரிங்கை பார்க்குறா, அதை கிஸ் பண்ணுறா. நான் அவன் கூட ஒரு ப்ராப்பர் லைஃப் வாழணும்னு ஆசையாக இருக்குது. கடவுளே, இந்த வீட்டில் ஒரு கடவுள் ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு கடவுள் ஃபோட்டோ கூட இல்லையான்னு அவள் வந்து அந்த ரூமில் விட்டுட்டு போயிருப்பா இல்லையா. ஒரு பொண்ணு சொல்லிட்டு கூட போயிருப்பாரு, அவங்க வந்துட்டு ரொம்ப மோசமானவங்க, பூரா சைக்கோத்தனமாக இருப்பானுங்க, நீங்கள் உங்கள் பாடியை எப்படியாவது சேஃப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாள்ல. அந்த ரூமில் தான் வந்துட்டு மெக்ஸி இன்னும் இருக்கா. அவள் அப்படியே கையில் இருக்க ரிங்கை பார்த்துட்டு ஜேகே நினப்பு வர, கடவுளை கும்பிடலான்னு பார்த்தா, நம்ம உசுரை காப்பாற்றிக்க கடவுளையாச்சும் கும்பிடலான்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்க அப்படியே கண்ணை மூடுறா. சின்ன வயசுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் நேராக சர்ச்சுக்குள்ளே ஓடிடுவேன். அங்கே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் வரும். என்கிட்ட கடவுள் பேசுகிற போல் இருக்கும். எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். ரொம்ப வருஷம் அப்படியே தான் வளர்ந்தேன். அப்புறம்தான் ஆக்சுவலி நான் புலம்புறத கடவுள் கேட்ட மாதிரி அவன் கதையெல்லாம் நான் கேட்டேன். அவன்கிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, மேடமு இங்கே பூரா பேர் வேட்டையாட தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் உட்காந்து ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் ஒரு குழந்த, மசில் இருக்க குழந்த. எனக்கு அவன்கிட்ட எப்படி அட்ராக்ட் ஆச்சு. என்னை விட்டு விலகி போகிறப்போ இன்னும் அவன்தான் வேணும்னு பின்னாடியே போனேன். லவ் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கூட லைஃப் ஸ்டார்ட் ஆனது போல் இருந்துச்சு. இப்போ உண்மையாகவே லைஃபு ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. லவ் யூடா புருஷா, தெரிலடா, உன் கூட லைஃப் லாங் வாழணும் கடவுளே அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை மூடி ப்ரே பண்ண, அப்போ அவங்க இருக்க
க்ளாசட் டோர் மெல்ல ஓப்பன் ஆகுது. மெக்ஸு பார்க்குறா. ஒரு மாதிரி அந்த க்ரீச்சு சத்தம் போட்டுட்டு அந்த டோர் ஓப்பன் ஆக மெக்ஸுக்குன்னா அல்லல என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுங்கி போக அந்த க்ளாசட்டை மெதுவாக எட்டி பார்க்குறா. உள்ள ட்ரெஸ் எல்லாம் இல்லை, சும்மா அந்த கபோர்டில் ஒரு டிராகனோட சிலை இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி மெக்ஸு பார்க்க பக்கத்தில் போகிறா. மெல்ல அந்த டிராகனத்தோட அதை எடுக்கலான்னு பார்க்க சடனாக அவள் மைண்டுக்குள்ளே யாரோ ஒரு லேடி கையில் 2 குழந்தைய காட்டில் கொட்டுற மலையில் வேக வேகமாக கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோளில் பேக் மாதிரி மாட்டியிருக்காங்க. மூச்சு வாங்க நடந்து போக ஒரு ஸ்லோப் இருக்குது. எப்படியோ அதில் ஒரு பொண்ணை ஏற்றி விட, அதாவது 2 பசங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அதில் 2மே பொம்பளை பிள்ளைங்களா ஏற்றி விட்டுட்டு அந்த ஸ்லோப்பில் ஏற்றி விட்டுட்டு யூஞ்சி இந்தா யூனா கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, நீங்கள் மேலே இருங்க, நான் தங்கச்சி பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படின்ட்டு யூஞ்சி பாப்பா வந்துட்டு சொல்கிறா. ஒரு பொண்ணு கத்துறா. விஷுவலில் மெக்ஸு கண்ணுக்கு அப்படியே அந்த பொம்மையை தொட்டதும் இது மாதிரி வந்து தெரிய டப்புன்னு கையெடுத்துடுறா. அப்படியே அந்த சிலையை உத்து பார்க்குறா. என்ன பண்ணுற நீ? எனக்கு என்ன காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. அந்த டிராகன் சிலையை பார்த்து இவ பேசிகிட்டு இருக்க. யூஞ்சி ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த ரூமுக்குள்ளே ஒரு ஹஸ்கி வாய்ஸில் சவுண்டு. சுற்றி முற்றி பயந்து அந்த ரூமை பார்க்குறா. அப்படியே டிராகன் சிலையை பார்க்குறா. என்ன நினச்சாலோ தெரில. அப்படியே அது முன்னாடி முட்டி போட்டுட்டு ஏதோ கடவுள் முன்னாடி ப்ரே பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறா, வேண்டிக்கிறா. கடவுளே, நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கணும், நானும் என் சிஸ்டர்ஸும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க மறுபடியும் ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸ் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க சுற்றி இருட்டாக இருக்குது. வாட் தி ஹெல், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அந்த நேரம் தான் வெளியே சுகா ஷூட் பண்ண சவுண்டு கேட்டு, எப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ண ஷூட் பண்ணியிருப்பார்ல அந்த சவுண்டு கேட்டு மெக்ஸுக்கு ஒரு மாதிரி அந்த வந்துச்சு இல்லையா ஒரு இல்யூஷன், அது அப்படியே மறைஞ்சு போக அகன் சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போ அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கா. ஓ மை காட், ஒரு நிமிஷத்தில் என்ன இது அப்படின்னு சொல்லி பயந்து இந்த ரூமில் இருக்க வேணாடா சாமி அப்படின்ட்டு வெளியே வர, யார் ஷூட் பண்ணா, ஒரு வேளை யூனாவை யாராச்சும் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்டுச்சே கடவுளே அப்படின்னு சொல்லி அவள் வெளியே வர உள்ள அந்த டோர் அகைன் ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீச் சவுண்டோட க்ளோஸ் ஆகுது. டேங் ஒரு பக்கம் தேடிட்டுருக்கான், ஜேகே ஒரு பக்கம் தேடிட்டுருக்கான். இந்த சைக்கோ பயலுங்க, டேய் எவன் சிக்கினாலும் அடி கொள்ளு, டேயை மட்டும் விட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எவன் பொண்ணுங்க சிக்கினாலும் சரி, மீதி நம்ம எதிர்க்கிறவங்க எவன் சிக்கினாலும் சரி அடிங்க கொல்லுங்க, ஆனால் டேயங்க மட்டும் விட்டு வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து இந்த சைக்கோ பசங்களாம் தேடிக்கிட்டு இருக்க பிளான் போட்டிருப்பாங்க போல். சொன்ன போல் ஜேகே ஓடுறது கண்ணில் பட பின்னாடியே மெல்லமாக ஓடி போய் ஜேகே ஓங்கி கையில் ஒரு 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 முள் மாதிரி இருக்க ஒரு பேஸ்பால் பேட்டில் அப்படியே இந்த கம்பி இது சொல்லுவாங்கள்ல, அது என்னது கட்டுவேலி முள்ள ஏதோ சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரெஞ்சு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த முள்ளை வந்து பேஸ்பால் பேட்டில் வந்து சுற்றி வச்சுருக்கானுங்க. ஆணி ஃபுல்லாக அதை வச்சு ஜேகேயை அடிக்க போக ஒருத்தன் நல்லா கை மேலேயே ஷூட் பண்ணுறா. யூனாவா மெக்ஸா தெரியல. ஜேகே திரும்புறதுக்குள்ளே அவன் மேலே அந்த பேட்டு மட்டும் விழுந்துருது. ஹாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி போக வெறுமா பேட்டு விழுந்ததுக்கே துடிக்கிறான். நல்லா மண்டை மேலே வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும், ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி உள்ளே போய் ஆணி சொருகி இருக்கும் மண்டை ஓட்டில். அவன் பயந்து போய் இது பார்க்க இவன் வந்துட்டு கீழே விழுந்துட்டு துடிக்கிறான். யார் அந்த கன் ஷர்ட்டு வாங்கினவன் ஜேகே பார்த்துட்டு பயந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். நல்லா வெட்டிங் கவுன் ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அது பார்த்தா வேறு யார், நல்லா பளபளன்னு இருக்குது ட்ரெஸ்ஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸு. அப்படின்னா நம்ம மெக்ஸு தான், ஏன்னா இவனை தான் ரத்த கலரையாக ரத்தத்தில் உருண்டு பிறண்டு ட்ரெஸ்ஸை பூரா அழுக்காக்கி வச்சுருக்காளே. இவன் பார்த்துட்டு பக்கத்தில் போகிறான். மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவன் வந்துட்டு அவனை ஒரு 4 மிதி, என்ன ஏண்டா வந்துட்டு அடிக்க வந்த அப்படின்னு சொல்லி அடிக்க வா கொல்லவே வந்திருக்கான். அவன் கை வழியில் அப்படியே விசில் ஒன்று வச்சுருக்கானா கையில், அதை வந்துட்டு ஊதிடுறான். எல்லாம் அந்த பக்கம் யாரையோ பார்த்துட்டாங்க போல், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, வா 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 என் கூட வா அப்படின்னு சொல்லி ஜேகேயை இழுத்துட்டு போகிறா மெக்ஸு. அம்மா உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா? ஐயையோ சாரிப்பா,
நான் கூட வந்துட்டு மிக்ஸுன்னு நினச்சிட்டேன். இவன் தப்பாக படிச்சிட்டேன். ஓகேயா? ஜேகே வந்துட்டு உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா? ஏன் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரத்தமாக இருக்குது, பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை கொல்ல வந்தாங்க மாமா, நல்ல வேலை என் அண்ணாவோட கன்று கிடச்சிது. ஆ நீ யூனாவா அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்குறான் ஜேகே. ஓகேயா? இவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்க, அம்மா உன் கையில் எப்படி கன்று அப்படின்னதும், ஆ இதுவா, இது என் அண்ணனோட கன்று, இங்கே பாருங்க அவரோட நேம் இருக்குது, ஒருவேளை ஜோயா வச்சுருந்துருப்பாளோ அப்படின்னு சொல்ல, ஆ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு பார்க்க, சரி இப்போது பேச நேரம் இல்லை, இவனுங்க ஏதோ பிளானோட இருக்கானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பலி அது இதுன்னு பண்ணுறத விட இன்றைக்கி நம்ம இந்த நைட்டு நம்ம சர்வைவ் ஆகணும். ஏன் அப்படின்னு தெரில, நீ ஒன்று பண்ணு, பேஸ்மெண்ட்டுக்கு போயிடு, ஏதாச்சும் பிரச்சனைனா யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஜேகே கார்பெட்டு தடுக்கி கீழே விழ, அந்த பக்கம் சிலர் வர சத்தம் கேட்க, நீ போயுனா அப்படின்னு சொல்லி கத்த, அவளும் அங்கேருந்து ஓடிடா. இவன் போகிறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி இவன் போக, ஜேகே அவன் வெப்பன் ஆக்ஸ் அது கையில் வச்சுட்டு நிற்கிறான். 2 பேர் வராங்க. அதில் அந்த கையில் அடிப்பட்டவன் ஒன்று, டேய் எங்கடா அவ அப்படின்னு சொல்லி கேட்க, இவ கூட தான் வந்துட்டு ஓடி போனான் அப்படின்னதும், உன் பொண்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் மெக்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அவள் தான் என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சுட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜேகே அட்டாக் பண்ண போக செம்ம ஃபைட்டு வந்துட்டு நடக்குது 2-3 பேத்துக்குள்ளேயும். நல்லா ஜேகே போட்டு அவனுங்கள துவன்னு துவைக்க, ஜேகே மேலே ஓங்கி ஒரு மிதி, இன்னொருத்தனுக்கும் செம்ம வெட்டு. இந்த பக்கம் இவனை பேஸ்மெண்ட்டு போகலாம் பார்க்க, சாரி ஜேகே வந்துட்டு ஒருத்தனை மிதித்து இன்னொருத்தனை வெட்டிடுறான். இந்த பக்கம் இவனா பேஸ்மெண்ட் போகலான்னு பார்க்க, அப்போன்னு பார்த்து பேஸ்மெண்ட்லேருந்து ஃப்ரெண்டு போலீஸு பயமாக இருக்க தடுமாறி வெளியே வர, அப்படி சுகா கொடுத்த அந்த கிளாத்தை போத்திட்டு அவன் வந்து வெளியே வர, இவன் ஆப்போசிட்டில் நிற்கிறான். அவர் இருட்டில் வந்து வெளிச்சத்தை வந்துட்டு பார்க்க, ஏமா உன் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை பார்த்து ஷாக் ஆகி அவர் பயந்துடுறாரு. அவள் ரத்த கலையில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து சர்ன்னு ஒரு ஈட்டி வந்து சொருகுது. யூனா அப்படியே ஷாக் ஆகிடுறா, கண்ணு மொழியெல்லாம் பிதுங்க. அவர் நான் அப்போதான் வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருந்த மனுஷன் நெஞ்சு குழந்துக்கிட்டு ஒரு ஈட்டி வந்து சொருகி நிற்கிறத பார்த்துட்டு அவள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூனா பார்க்குறா. அவர் மெல்ல வந்துட்டு அந்த ஈட்டி சொருகின வழியில் அப்படியே சரிஞ்சு விழுக, அவர் கீழே விழுற நேரம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா காரிடாரோட எண்ணில் ஒருத்தி நிற்கிறா. வில்லன் குரூப்பாக இருக்கும் போல். அவன் நின்றுட்டு, ஐயோ டேய் யாரா நீ, எவன் அந்த ஈட்டியை வாங்கினான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த, இங்கே ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவள் ஓடி வரா. இவனாக்குனா செம்ம கோவம் வருது. அவள் இவர் மேலே இருந்துச்சுல அந்த ஈட்டியை இழுக்கிறா. அந்த ஆள் உயிர் ஸ்டில் இருக்கா, அவர்கிட்ட தான் வழியில் கத்துறான், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனா நேராக போயிட்டு அவள் தலையை ஓடி வராளா, அந்த ஈட்டிலேயே பிடிச்சி அடிக்கிறா. சொல்லி அவள் வழியில் கத்திட்டு இவனா முடியை பிடிச்சி இழுக்க, இவனாவும் அவள் தலையை பிடிச்சி ஒரு சொல்லிட்டு விட்டு எத்தி தள்ளுறா. இவனா உன்னை அப்படின்னு சொல்லி அவள் மேலே உட்காந்து ஓங்கி பக்கத்தில் அந்த ஃப்ளவர் வேஸை அப்படியே மூஞ்சி மலையே டம்முன்னு அடிக்க, அவள் அப்படியே ரத்தம் செதற மயக்கம் போட, காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. யாருன்னு பார்த்தா இங்கே ஒரு மனுஷன், நம்ம சுகாவோட போலீஸ் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவர் கத்திட்டு இருக்காரு. ஆயிஷ் யார் நீங்கள், உங்களை பார்த்ததே இல்லையண்ணா அப்படின்னு சொல்லவும், நான் அப்படின்னு சொல்லி அவர் வழியில் துடிக்க, இல்லை ஈட்டியை ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக ஆபத்து, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னதும் அவர் பேஸ்மெண்ட்லேருந்து வந்தார் இல்லையா, ஸோ பேஸ்மெண்ட்டை கை காட்ட, வெளியே போகலாம் வெளியே அப்படின்னதும், நீங்கள் இது வழியா வெளியே வந்து உள்ளே வந்தீங்களா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு அவர் சொல்ல, ஃபைன் வாங்க அப்படின்னு சொல்லி இவனை தோளில் கை போட, அப்போ ஒரு லேடி அடி பாவி உன்ன அப்படின்னு சொல்லி அதில் இவனை தோளில் பிடிச்சிருக்கால, அவள் உடம்புலேருந்து அந்த ஈட்டியை ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவன் உடம்புல இருக்க ஈட்டியை சரட்டுன்னு உருவிடவும் அப்படியே ரத்தம் செத்ததிக்கிட்டு பீச்சிக்கிட்டு அடிக்குது. உள்ளே இருந்து எடுத்ததும் அப்படியே அந்த ஆளோட உயிர் அங்கேயே வந்து போக, இவனை தோல்லேருந்து கையை உருவிட்டு அவர் அப்படியே கீழே விழ,
அந்த ஈட்டி பேக் சைடு கட்டையை வச்சு யூனா ஒரு அடி. அவர் உயிர் அங்கேயே வந்து போயிடுது. அதை எடுக்கவும் அப்படியே ரத்த வெள்ளமாக இருக்க யூனாவை அகைன் அடிக்க வரா. அதுக்குள்ளே அவள் தள்ளி போகிறா. யூனா என் பொண்ணை கொன்னுட்டே அப்படின்னு சொல்லி அவங்க ஈட்டியை வச்சு குத்த வர யூனா அப்பாவும் இன்னும் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கா. அப்படியே அவள் தள்ளி போக கையில் கன்று வந்துட்டு கீழே போட்டுருந்துருப்பாளா பயத்தில். அது கிடைக்க அவங்க அவளை ஓங்கி குத்த வர நெத்தி போட்டுலேயே மறுபடியும் ஒரு சுடு. அவங்க அப்படியே கீழே விழ யூனா நகர்ந்துடுறா. அந்த ஈட்டி அப்படியே அவன் மேலே விழுந்திருக்கும். கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தா அவங்க பாடியை பார்த்துட்டு அப்படியே அழுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எழுந்திரிச்சு மிதின்னு அந்த பொம்பளைய கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் மிதிச்சு போட்டுட்டு நேராக இவனை பேஸ்மெண்ட்குள்ளே ஓடிட என்னடா ஷூட் பண்ணுற சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா அந்த பக்கம் வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு செத்து ஃப்ளவர் வேஸை செதறி ஃபேஸ் எல்லாம் செதறி போயிருக்கா. அதை பார்த்துட்டு இவர் அப்படியே தள்ளி வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தானே இந்த வழியாக வந்தோம், இதெல்லாம் இந்த கலவரமே நடக்கலை, இப்போ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படின்னு சொல்லி ரத்தமாக கிடைக்கேன்னு முன்னாடி வந்தால் அந்த ஃப்ரெண்டு போலீஸு செத்து கிடக்க ஷுகாக்குனா இல்லை வாத்த ஹெல் யார் இப்படி பண்ணான்னு சொல்லி பக்கத்தில் டேய் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஃபேஸை தட்ட உன்னை உள்ளதானடா இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு கத்துற ஷுகா நமக்காக உள்ளே வந்து ஒருத்தர் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஆன்னு சொல்லி ஷுகா வந்து தூரத்தில் அப்படியே யாரையோ பார்க்குறாரு. அப்படியே பார்க்க ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வரா. அவரை பார்த்துட்டு ஜோயா வந்துட்டு ஓடி வர வயிற்றில் கை வச்சிருக்கா இல்லையா, ஓடி வர இவரும் பார்க்குறாரு. அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜோயாவை பார்த்ததும் அவருக்குள்ளே வந்துட்டு எப்படி சொல்லுது, ஒரு பக்கம் வலி வேதனை, ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்க அப்படியே பார்த்துட்டு நிற்க ஜோயா ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னதும் ஷுகா ஜோயாவே பார்க்க சைடில் ஜோயா பார்க்குறா. கீழே கிடக்கிற அந்த கொலவெறி கோலத்தை வந்து பார்க்குறா, வார் கோலத்தை. அந்த இறந்து போன பிணங்களை பார்த்துட்டு மை காட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மாதிரி அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு வாமிட் வர மாதிரி ஆக அங்கேருந்து பக்கத்தில் ஒரு படி இருக்குது. அதுக்கு அடியில் ஷுகா கூட்டிகிட்டு போயிட்டாரு. என்னங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஷுகா ஃபேஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு அவள் கேட்க நீ எப்படி இங்கே வந்த, அதுவும் இல்லாமல் யூனாவை ஏதோ பலி கொடுக்க போகிறதா யார்ட்டையும் பேசினே, அது நீதானா அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்க ஜோயா பார்க்குறா. என்னது அப்படின்னு சொல்லி ஏதோ பக்கத்தில் வந்து கேட்ட மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி வந்தேன், எனக்கு துரோகம் பண்ணியிருக்க ஜோயா, என் யூனா எங்க? வாட் யூனா? அது என் தங்கச்சிங்க. ஐயோ கத்தாதீங்க, பய மூடுங்க. அந்த நேரம் ஆளுங்க வர சத்தம் கேட்க என்ன ஆனாலும் சரி தயவு செஞ்சு வெளியே வராதிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல அவள் வெளியே போகிறா. அப்போது சிலர் அந்த பாடிகிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜோயா வரா. நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஜோயாவை பார்த்து கேட்க இல்லை நான் பண்ணல அப்படின்றா. அப்புறம் இது யார் பண்ணா? அது மிஸ்ஸஸ் ஜேகேயா இருக்கும். அவளை டேய் ஐயோ அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ஒருத்தன். அங்கே தூரத்தில் அவங்கள பார்த்துட்டு இப்போது இவனுங்களை வந்துட்டு இங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அப்போன்னு பார்த்து சைடில் ஜோயா பார்க்குறா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மெக்ஸு ஓடி வந்திருப்பா அந்த பக்கம் ஆப்போசிட் காரிடார்கிட்ட. இவ பார்த்துட்டு இங்கே இருக்காங்க மிஸ்ஸஸ் ஜேகே, இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கத்த வாட் அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சத்தம் கேட்கவும் அடி பாவி ஏன் இப்படி பண்ணுற துரோகி அப்படின்னு மெக்ஸு சொல்ல ஜோயா அப்படியே வாயில் கை வச்சுட்டு அலறா. அவனுங்க என்ன அப்படின்னு சொல்லி இவனுங்க ஓடி வர அதுக்குள்ளே மெக்ஸு திரும்பி ஓடிடா. எங்கே போனாவ அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டெப்ஸ் ஏறி அப்படின்னு சொல்லி மேலே கை காட்ட மெக்ஸு வேறு பக்கம் போயிருப்பா. ஆனால் இவ வேறு பக்கம் கை காட்ட அவளை அப்படின்னு சொல்லி எல்லாம் மேலே போகிறாங்க. ஆனால் மெக்ஸு வந்த வழியவே திரும்பி போயிருப்பா. ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு கீழே படிக்கட்டுக்கிட்ட கீழே இடத்துல ஷுகா மறைஞ்சிருப்பார்ல, அங்கே ஜோயா வரா. அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அது என் தங்கச்சி யூனா தானே?
அவளை அவளை ஏண்டி காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க, அது உங்கள் தங்கச்சி இல்லை, அவங்க வேற அப்படின்னு சொல்ல, இங்கே இருங்க, வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, நீ என்னடி சொல்கிறது, உன்னை எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, துரோகி நீதாண்டி அப்படின்னு சொல்லி அவர் ஜோயா மேலே கோவப்பட, அவள் சொல்கிறத கேட்காம அவளை அங்கேயே விட்டு வெளியே வந்துடுறாரு. ஜோயா நில்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்துறா. இருந்தாலும் இவர் என்னை விட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் தங்கச்சியை காப்பாற்றிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன், கொன்னுட வேண்டி உன்னை அப்படின்னு சொல்லி ஷுகா கோவமாக அங்கேருந்து போக, ஷுகாவும் அவனுங்க பின்னாடி போகிறாரு. டேய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜோயாவுக்கு பெயினாக இருக்க அவளால் எந்திரிக்க முடியல, அங்கேயே அப்படியே முட்டி போட்டு உட்காந்துக்கிறா. ப்ளீஸ் அவரை காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி ஜோயா வேண்ட, அப்போது ஜோயாவுக்கும் வாய்ஸ் கேட்குது, எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவுக்கும் அதே போல் இருட்டாக ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்க, யார் இது, யார் பேசுறது அப்படின்னு சொல்லி அவள் சுற்றி முற்றி பார்க்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் பார்க்க, உன் புருஷனை காப்பாற்ற எனக்கு என்ன தருவ அப்படின்னு இன்னொரு சவுண்டு கேட்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, என் உயிரை எடுத்துக்கோங்க, அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. ஜோ என்ன பேசுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேயங்கோட சத்தம் கேட்க இவன் முழிச்சு பார்க்குறா. ஜோயா அப்படியே பார்க்குறா. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்க இருந்த இடத்துல தான் இருக்கா. ஏதோ இருட்டாக இருந்துச்சு. உன்னை இங்கே என்ன பண்ணுற, நீ சொல்கிறதே கேட்க மாட்டியா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீ இங்கே உட்காந்துட்ருக்க? அண்ணா அவரை காப்பாற்றுனா, அவர் எங்கேயும் போகலண்ணா, இங்கே தான் இருக்காரு, இவனை காப்பாற்றுறேன்னு போயிருக்காரு. அவரை வாட், ஷுகா இங்கே தான் இருக்காரா? ஆமாண்ணா. எந்த பக்கம்? ஸ்டெப்ஸில் அப்படின்னு சொல்லவும், நீ சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு டேயங் வந்துட்டு போக, இவர் அவனுங்க பின்னாடி போனவர் அங்கே, டேய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்க, டேய் யாரா இவன் அப்படின்னு சொல்லி அவனுங்களாம் திரும்பி பார்க்க, ஓகே குட்டீஸ் ஏம்மா என்னால் முடியலை, ஃபைன், இதுக்கு மேலே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர், அனியோ, லவ் யூ ப்ளீஸ், பாய் பாய்.